அனைவருக்கும் வணக்கம். இறந்தவர் வீட்டில் 16ஆம் நாள் காரியம் என்று ஒன்று செய்வார்கள். அன்றைக்கு, அதாவது அன்றைய இரவு அனைவரும் விழித்திருப்பார்கள், தூங்க மாட்டார்கள். இதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அன்று இரவு இறந்த ஆன்மாவானது அந்த உயிர்விட்ட இடத்திலேயே சுற்றி கொண்டு இருக்குமாம். என்ன செய்யுமாம்? யார் நம்மளை பற்றி பேசிகிட்டு இருக்கா, நம்மளை பற்றி யார் துக்கப்படுறா, நம்ம இறந்ததுக்கு உண்மையாகவே யார் வருத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிறத அந்த ஆன்மாவானது பார்த்து கொண்டு இருக்குமாம். இது எதுக்காக பார்த்து கொண்டு இருக்கிறது அப்படி என்றால், இந்த ஆன்மாவானது அந்த யமலோகத்துக்கு போகிற டைம் 1 இயர், 1 வருஷம் ஆகும். அந்த 1 வருஷம் சென்று போகும் பொழுது அங்கே தண்டனை காலம் என்று இருக்கும் இல்லையா, அந்த தண்டனை காலம் எதை வைத்து இருக்கும் அப்படின்னா, அப்போ கேட்பார்களாம். என்ன கேட்பாங்கன்னா, உனக்காக வருத்தப்பட்டவர்கள் எத்தனை பேர், அதாவது உனக்கு காரியம் செய்த அன்னைக்கு எத்தனை பேர் உனக்காக வருத்தப்பட்டார்கள், எத்தனை பேர் விழித்து கொண்டு இருந்தார்கள் என்று கேட்பார்களாம். அப்பொழுது அந்த இரவு யார் அதிகமாக முழித்திருந்தாங்க அப்படின்னா அவங்களோட தண்டனை காலமானது குறையுமாம். அப்போ அவங்களுடைய தண்டனை காலத்தை குறைப்பதற்கு நம்மால் இயன்ற உதவி என்னவென்றால், அந்த இரவானது நாம் விழித்து கொண்டு இருக்க வேண்டும். இதுதான் முக்கிய விஷயம். அன்றைய இரவு நாம் வேறு ஏதாவது கதை பேசிக்கொண்டோ இல்லை ஏதாவது அரட்டை அடித்து கொண்டோ இருக்கக்கூடாது. இது நமக்கும் அந்த இறந்த ஆன்மாவுக்கும் செய்கின்ற பாவம். நம்ம அந்த ஆன்மாவுக்கு புண்ணியம் சேர்க்க வேண்டும் என்றால் அன்றைய இரவு அவரை பற்றி பேச வேண்டும், அதாவது இறந்த ஆன்மாவை பற்றி பேச வேண்டும். இல்லை என்றால் அமைதியாக இருக்க வேண்டும், முக்கியமாக கண் விழித்திருக்க வேண்டும் என்பதுதான் தாற்பயம் என்பதை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.